அவ்வளவுதான். நெருப்பு மாட்டிக்கிச்சு. நெருப்புல தாண்டா வர்றான். கோட் நாக்கு ஹைப்பர் சார் நாக்கு ஏவிபி நாக்கு ஜியூஸ் மட்டும் தான் இருக்கான். மொபைல் டீம் மரணம் அடையுது. மொபைல் டீம் மரணத்தை முத்த விடுது. அவ்வளவுதான் கேஸ். 4 பேரும் மரணம் அடைந்தார்கள் கேஸ். மரணம் அவர்களை உம்மா கொடுத்தது. எஸ்டிஜி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த போச்சின் கீயை வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறாங்க. அதனாலேயே அவங்களுக்கு வந்து நல்ல லூட் கிடைக்குது. அவங்க நல்ல லூட் எடுத்து கரெக்டா வளர்றாங்க. உண்மையாலுமே அருமை 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 அருமை. 2 எங்க 2 என்ன கலர்ல இருக்கான்னு வேற கண்டுபிடிக்க முடியாது. என்ன கலர்ல பாக்குறாங்க? பிங்க் பி கலர்ல இருக்கும் 2.0 பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? சேவரணி நாட்டுக்காரன். ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா முக்கியமான இடத்துல மட்டுமே இருக்கும் 2.0. துரத்தி அடிப்பார்கள். அதாவது ஐஎஸ்சிக்குனாவே அவங்கதான், அடினா அவங்கதான், கப்புனா இவங்கதான், குப்புனா இவங்கதான் வந்து கதறிட்டு இருப்பான். டீம் 2 ஸ்லாட் 2 ரெட்ரோ பிளேஸ். ஆமா ரெட்ரோ பிளேஸ் கேமரா வச்சிருவோம். இருங்க ரெட்ரோ பிளேஸ் அடித்தால் அடி, புடித்தால் புடி, இடித்தால் இடி. எம்கே புடினா இல்ல மினி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். பாப்போம் கிருகிருப்பா. கிரிக்கெட் மேட்ச் கிரிக்கெட்லாம் பண்ணல ப்ரோ. வேலை இருக்கும்போது எப்படி போய் நம்ம போய் அதை போய் பார்க்க முடியும்? வேலை தான் முதல்ல பார்க்க முடியும். வேலையை முடிச்சு அப்புறமேட்டு போய் ஹைலைட் தான் பார்க்க முடியும். நம்ம போய் வேலையை எப்போ போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? வேலையை பார்க்கும்போது நம்ம வேற ஏதாவது பார்த்தா வேலை யார் பார்க்கறது? ஏன்னா ஒரு கிரிக்காம்பருக்கும் ஆட்டம் போட்டா ஏதாவது போயிட்டே இருக்கும்போது தூக்கணும், ஏதாவது சஸ்பீஷியஸ் சொல்லலாம். நேடு போட்டதெல்லாம் சஸ்பீஷியஸ் தான். நான் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டீம் 10 நம்ம கலா மோஜி தங்கா மைட்டி டீமுக்கும் நம்ம ஆர்ஆர்ஆர் டீமுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அதே மாதிரி டீம் 15 இருந்து ஒருத்தரான் ஏசிஎஸ் லைவ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. அவர் அப்படியே உட்காந்தான் தம்பி புட்ஸ்டெப் கொடுத்தாதானப்பா நீ நடிப்ப, நான் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பேன், நீ இந்த பக்கம் வாடி ஒன்று லபுக்குன்னு வாயத்துக்கு போட்டுறேன் அப்படின்னு பொறுமையா இருக்க. பொறுமையா ரெனால்டு ஒரு நாக்கு ரெனால்டு திடீர்னு ரெனால்டு நல்லா வருவான், திடீர்னு ஆள் ட்ரெஸ் எல்லாம் போயிடுவான். அவ்வளோதான். ஏசிஎஸ் லைவ் பார்த்துக்கலாம். ரெனால்டு அகால மரணம் ஏசிஎஸ் லைவ் மட்டும் தான் இருக்கான். வெட்டு நாக் அவுட்டு, வெட்டு அகால மரணம் ரெட்ரோபிளேஸ் ஆகாம ரோமேஸ் லைவ் மட்டும் இருக்கான். அவ்வளவுதான். எல்லா ரோமியோ மட்டும் தான் இருக்கான். தூக்குவானா? ஏசிஎஸ் லைவ் போறான். வெட்டி பொறுமையா இருக்கான். ரோமியோ வரான். ரோமியோ விசஸ் ஏசிஎஸ் லைவ். ஐயோ எக்ஸ்போஸ் ஆகலாம். அவன் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகலாம். அவ்வளவு உள்ள போயிட்டான். Even if you brush daily, germs that are left behind can. என்ன இந்த அணிய வாபர சஸ்பீஷியஸ் 1v4 என்ன ப்ரோ சஸ்பீஷியஸ்? இப்ப யார் இவனா செக் பண்ணுமா? நம்ம ஏசிஎஸ் லைவ் செக் பண்ணுமா? சஸ்பீஷியஸ் போட்டு பொலகறான் ஒருத்தன். ஒருவேளை அவனோட மொரட்டாலா இருப்பானோ? அவனோட என்னடா நீ 600 ரூபா 2400 ரூபாடா அம்மாளே அப்படின்னு போட்டானா? உன்னை விட 4 மடங்கு பெரிய ஆள்றான் அப்படின்னு. இவனையாவது நீங்க பார்க்க சொன்னீங்க சஸ்பீஷியஸ். ஒருவேளை சஸ்பீஷியஸ் ஆஃப் பண்ணிருப்பானோ தெரியலையே என்ன கணக்குன்னு ப்ரோ. அதுல நேடுலாம் வந்து உண்மையாலுமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அது நேடுல என்ன ப்ரோ சஸ்பீஷியஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது? மரத்துக்குள்ள பூந்தா போச்சு நேடு ப்ரோ. அது ஒரு தப்பான புஷ்தல. உண்மையாலுமே ஒரு 2 நேடு அள்ளி வீசிருந்தா அவனே ஆட்டோமேட்டிக் செத்து போயிருப்பான். சரி 2.0 அந்த சமயத்தை டிகிரேட் பண்ணக்கூடாது தான் நான் எதுவும் சொல்ல. இவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. அடி மாட்டடி வாங்கணும் பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு. புரியல அங்கே வந்துட்டான். ஆமா பாத்தியா பழி வாங்க, பழிக்கு பழி வாங்க. ஏசிஎஸ் லைவ் 1v4 ஆனது அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு தூக்குது 2400 நான் 600 வாடா அவங்க அம்மானே அப்படின்னு வரானுங்க மறுபடியும். பாத்தீங்களா 600 vs 2400. இதெல்லாம் சும்மா ஜோக் கைஸ் சொல்றேன். நீ வந்து சீரியஸா எடுத்துக்கீங்க சும்மா பண்ணுங்க. ரொனால்டு போன மேட்ச் தெரியாம ஃப்ளூக்ல ஒரு வெற்றி பெற்றேன், வரவன்லாம் ரெட் கார்டா போட்டாங்க, இதுதான் நான் ஜெயிக்கிறதே இல்ல அப்படின்ற ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். மறுபடியும் போறான் அங்கேயே யோசிச்சுட்டு. ஆமா எல்லாருமே இங்கே இறங்கிட்டாங்க. அவ்வளவுதான். மறுபடியும் பழைய இடத்துக்கே போறான். இந்த பழைய இடத்துக்கே விட்டுருங்க ஐயோ. நான் அதுவே
ஐயோ அந்த இடத்துக்கு போகல இந்த தடவை மரணம் அவர்ல முத்தமிட்டது. வெட்டு மாமா சஸ்பீசியஸ் கைஸ். வெட்டு மாமா சஸ்பீசியஸா தெரியாம பாருங்க. அவ்வளவு பேரை 1v4 பண்ண ஏசிஎஸ் லைவே அடிச்சிட்டான் வெட்டு மாமா. வெட்டு மாமா வேணா சொல்லுங்க, வியூ இல்லாம இருக்கான். சஸ்பீசியஸ்னா ஒரு செக்கிங் போட்டுரும். டீம் 10 ஒரே ஒருத்தர் இங்க மாட்டி முடிச்சிட்டு இருக்காரு. அங்க ஒரு ரீகால்லே இருக்காரு. செகண்ட் சேனல் நேம் வந்து டோக்கிலேஸ் வரன் ப்ரோ. மதன் 2.1 இருக்கும் தல. மதன் 2.0 ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருப்பாங்க, லைவ் போட்டுருப்பேன் நானு. டம்பிள் கைஸ் லோகோவோட அண்ணாவுடைய சம்பிள் கைஸ் லோகோவோட இருக்கும் பாருங்க. 2.1 இருக்கும். அவ்வளவுதான் முடிந்தது. எஸ்டிஜியுமே வெளியே கிளம்புது. பிடிஎஸ்மே லூட் பண்ணிட்டாங்க. 2.0மே லூட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே லூட் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா கைஸ் ஒருத்தர் கூட என்ன தூக்கி வெளியே போடல. ஏதோ எனக்கு அடிச்சம் கெஸ் அடிச்சம் ப்ரோ. இத்தனை வாட்டி நான் டீம் சேஞ்ச் பார்த்து பண்ணிட்டேன். ஒரு டீம் ஒண்ணுமே ஆகல. பார்த்து மதன் ஓல்டு ஃபேன் ப்ரோ. வாங்க பிஜே ஃபிலிம்ஸ் ப்ரோ வாங்க தர. வெல்கம் வெல்கம். வெட்டு ஹேக்கர் டிவைஸ் செக் நீடன்ட்டாங்க. ஐவரி பாத்தீங்கன்னா அதாவது யாருமே இல்ல. அதாவது அவனுக்கு தெரியும் மேப்ல இங்கெல்லாம் யாரும் இல்ல, எல்லாரும் கீழே இருக்காங்க. அப்படி தௌலத்தா ஹே நான் கேம்ப் அடிக்கல, சண்டைக்கு போறேன் அப்படின்னு வரான். ஆனா அங்க யாருமே இல்லைன்றது நமக்கும் தெரியும். மேப்லயும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அவனும் பார்த்திருப்பான், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு போற மாதிரி இருந்தாதான் நம்ம கேம்பர்ல இருந்துருவாங்க. இல்லைன்னா படுத்துட்டு இருந்தா நம்மள சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே போறது. போடு சீட் சேஞ்ச் பண்ணி ரோமியோ 2 நாக்கு போடு. தரமான நாக்கு. டீமே முடிக்கிறாங்க. டீமே பேட்டிங் ஏஞ்சல் டீம் முடிக்கிறாங்க. பேட்டிங் ஏஞ்சல் டீம் டோலி அணி மரணம் பண்ணுவது. பாத்தீங்கன்னா பேட்டிங் ஏஞ்சல் மட்டும் தான் இருக்கு. 1 ஹெச்பில கூட அவங்க டீமை பாருங்க. ஒருத்தன் பாருங்க பேரா ஷூட் போட்டு விளாண்டுக்கிறான். வார்ல பாத்தீங்கன்னா சூத்துகளுக்கு பாத்தீங்களா, வார்ல பேரா ஷூட் போட்டு ஈவிலிஸ் லைவ். என்ன இவனுக்கு என்ன இருக்கும்? மம்மி செட் போடாவே சூத்துல அடி விடுவாங்க பாருங்க. அவ்வளவுதான். நேடு வருது அவ்வளவுதான். பேரா ஷூட் போட்டு பறந்து வீட்டுக்கு செல்லப்பட்டது. டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? அதெல்லாம் பண்ணாதீங்களா டேய். இதுல வந்து ஸ்கின்னு எடுத்துறாங்களா, எக்ஸூட்லாம் போட்டு பம்ப் அடிப்பாங்கடா பம்ப். ஏன்டா அப்படி பண்றீங்க? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விளையாட்டு. நாங்க வந்து கிளாசிக்லயே போறதுக்கு பயப்படுறோம்டா எக்ஸூட்லாம் போடுறதுக்கு. என்னடா ஆர்ல எக்ஸூட் போட்டா என்னடா நடக்குதுங்க? ஒரு துளி கூட ஒரு இது இல்லையே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெண்கள் அணி கைஸ். பெண்கள் அணி எப்படியாவது இந்த அணியை நம்ம வந்து கிரியேட் பண்ணி எப்படியாவது ஒரு பெண்கள் ஒரு உத்வேகத்தோட விளையாடுவாங்க, ஒரு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தா சாயிடியம், ரஸ்கார்ட், அபிஓபி, யுவா ஓபின்னு இப்படி ஒரு பெண்கள் டீமும். அதே மாதிரி பார்த்தா பெண்கள் டீமை பார்க்கணும்னா இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேங்க. பெண்கள் டீம் பார்க்கறது கண்டுபிடிக்கிறது நீங்க வந்து ஈஸி. நான் எப்படி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்கெங்க மூளைல கணக்கு வச்சுக்கோங்க. மேப்ல எங்கெங்க மூளை ஓகேவா. ஃபர்ஸ்ட் மூளை ரைட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க முதல் மூளை. இங்க முதல் மூளைக்கு கீழே மூளை பாத்தீங்கன்னா பெண்கள் அணி. இது வந்து முதல் மூளைக்கு கீழே மூளை. ரெண்டாவது மூளைக்கு சைடு மூளை. அதாவது இப்ப இங்க இருந்து போனா ஷானாக் போயிடலாம். ஷானாக் பக்கத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர்கள் அணி. சூப்பர்கள் அணி பாத்தீங்கன்னா ரெண்டாவது பெண்கள் அணி. மூணாவது பெண்கள் டீம் கண்டுபிடிக்கணும் அதோட ஈஸி. வேற எங்க மூளை இருக்கு இல்லனா ஜோனே இல்லாத இடம் எங்கயாவது கார்னர் டு கார்னர் எங்கயாவது பாருங்க பாப்போம். இல்ல வேற ஒரு மிராமர் இருக்காங்களா? மிராமர் எங்க போற? இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கீழே இந்த வந்து எங்க போகணும். எங்க எப்படிடா போறது? ரைட்டுக்கு இல்லடா மிராமர் போறது. மிராமர் போறது ஒரு வழி இருக்குமே. எங்க இருக்காங்க? இன்னொரு பெண்கள் அணி எங்கடா இருக்கு? இன்னொரு பெண்கள் அணி இன்னொரு ஒரு பெண்கள் மட்டும் சென்டர் ஆஃப் தி ஜோன் ஹோல்ட் பண்றாங்க தல. அவங்க ஃபர்ஸ்ட் எங்க இறங்குனாங்க தெரியுமா? இறங்கும்போது எங்க இறங்குனாங்க? மிராமர்லயா? கட்கால இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு எட்ஜ்ல ஒரு 3 வீடு கடல் ஒட்டி. ஆமா அங்க கடல் ஒட்டி. இது ஈசிஆர் ரோடு தானே? ஈசிஆர் ரோடு. ஓகே ஓகே. பாருங்க சென்டர் ஜோன் ஹோல்ட் பண்றாங்க. பாரு பிரியா கேமிங்லாம் பாரு. ஐயோ அங்க பாரு. ஐயோ ஓடிட்டு இருக்கு பாரு பிரியா கேமிங்லாம். வெறியா இல்ல லைஃப் இருக்கு. தூக்க வந்துட்டாங்க. டோனி வந்து தூக்கிட்டான். என்ன ஐவரி என்ன ஜாலியா போயிட்டு இருந்தானா கடலோரம்? அப்படியா கண்டுபிடிச்சீங்க ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு. ஆனா நீங்க எல்லாம் ஃபைட் பாக்குறதுக்கு வந்து ஆசைப்படுவீங்க அப்படின்னா நான்லாம் வந்து இந்த பெண்கள் டீம் வந்து எப்படி ஜோன் எடுக்கிறாங்க, அவங்க என்ன பேசிக்குவாங்க. உதாரணத்துக்கு சூப்பர்கள் வந்து நீங்க 4 பேரும் நான் சொல்ற மாதிரி, நம்ம 3 பேரும் நான் சொல்ற மாதிரி கேளுங்க சரியா? நீங்க எல்லாம் இது எடுத்துட்டீங்களா? எடுத்து வச்சுட்டீங்களா? ஆளுக்கு 2 ஃபீல் காருக்குள்ள போட்டிக்கோங்க. நான் போற மாதிரியே வாங்க சரியா? நான் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ஆடி இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். என்ன நம்பணும் நீங்க. ஓகே
வாங்க போலாம், வாங்க கார்ல உட்கார்றேன், இப்போ கிளம்புறேன். 3 பேர் ஒட்டுக்கா போறோம். தேய் மாதாஜி சொல்லுங்க. அங்க பாருங்க ஒருத்தன் வந்து இடிக்கிறான் பாத்தீங்களா? இது என்ன முன்னேறவே விட மாட்டேங்கிறாங்க, இதனாலயே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. வாங்க வாங்க இப்ப பாருங்க இதுல உட்காந்துக்கிட்டு பிஆர்டிஎம் போதே நீங்க பின்னாடியே வாங்க, எங்களை சுடும் போது நீங்க பின்னாடி இருந்து சுட்டுருங்க, சரியா? ஓகே. இந்த கார் இல்ல இந்த கார்ல இருந்து எடுத்து போட்டுட்டு இருக்குது எல்லாத்தையும். கார்ல என்னங்க பையாம வச்சிருக்கேன், கார்ல கடைசியில தேவைப்படும் உங்களுக்கு சுடுறதுக்கு. இல்லன்னா எனிமிக்கு கொண்டு போய் நம்ம கொடுத்தே ஆகணும். கடைசியில அவங்க கஷ்டப்படுவாங்களா இல்லையா? நம்மள எதுக்கு வார்ல வச்சிருக்காங்க? கடைசியில வேற ஷாப் எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது, பென்குயின் எல்லாம் போயிடுச்சு. நாம தான் இங்க பென்குயின். வாங்க போவோம், இந்த மாதிரி லிக்கு போகலாம் அப்படின்னு அவரு மெதுவா இவ்வளவு மெதுவா சொல்லு. அதுங்க ஒரு லிப்போக்கா வந்து இப்பதான் கிளம்புறாங்க. கிளம்பி கொண்டு இருக்கும் நாம அணி பெண்குயின் என்று அணி என்று அன்போடு அனைவரும் அழைக்கப்படும் ஒரு அணி. ஐயோ ஒரே ஒரு செட்டிங்ஸ்னா செட்டிங்ஸ் தொட்டு கிராபிக்ஸ் போயிட்டீங்களா? வேணாம் விடு, நான் எதுவுமே போல, நல்லதா இருக்கு. வெளியே போறப்ப நான் போய்க்கிறேன். இல்லண்ணா அட்வான்ஸ்ட் கிராபிக்ஸ்ல சேடா நல்லாதான் இருக்கு, பாத்துக்கிறேன்டா. பவர் சேவிங் ஆன் ஆயிட்டு இருக்கோம், பவர் சேவிங் மோட். ஆமா சரி, பவர் சேவிங் ஆஃப் பண்ணிட்டடா. பாத்தீங்கன்னா 2.0 தான் ரெண்டாவது பெண்குயின் நமக்கு தெரியாம பேசிட்டு இருக்கா. இது வந்து கொண்டிருக்கும் நமது அணி 2.0 தூரத்தை 2.0 போகும் இடமெல்லாம் அடி, வரும் இடமெல்லாம் அடி. வெற்றி பெறுவார்களா? இல்லை, வெற்றி பெற மாட்டாங்க. வந்துட்டாங்க. இந்த தடவை நான் சூப்பர் கோல் பார்த்தே அவனுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதோ சம்பவம், ஏதோ கண்டென்ட் இருக்குன்னு தெரியுது. பாத்தியா? அதாவது பிஆர்டிஎம் எல்லாம் எடுத்து அந்த அளவுக்கு டெக்னிக்கலான ஆட்டத்தை வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னிக்கலோட உச்சக்கட்டத்துல இருக்காங்க. அன்னைக்கு தீர்ந்து போச்சு, மெட்ஸ் இல்ல, வந்து ஸ்மோக் இல்ல அப்படின்னா அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எங்க இருப்பான்னு பாப்பாங்க. இவங்க இங்க பக்கத்துல பெண்குயின் பக்கத்துல இருக்காங்க, அவங்க எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. இவங்க அதுல இருந்து உயிர் தப்பிக்குன்னா எனக்கு ஒரு வழி இருக்கு. முன்னாடியே அந்த வீட்டுக்கு இப்ப இங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் போட்டுருணும். இங்கே உதாரணத்துக்கு இங்கேயே எல்லாத்தையும் போட்டுருணும். இப்ப இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துலயே வந்து ஸ்மோக்கு, மிட்ஸ், ஃபியூல் கேன் எல்லாம் இங்கேயே போட்டுன்னு வச்சுக்கோங்க. வரவங்க இவங்களை அடிக்காம அப்படியே வந்து எடுத்துட்டு மட்டும் போயிடுவாங்க. அப்ப இவங்க உயிரோட இருக்கலாம்ல. அந்த மாதிரி லூட் அடிச்சு எங்க பொட்டி எடுக்கிறதுக்கு பதிலா என்னங்க நீங்களே எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு முதல்ல கொடுத்தா அது ஒரு ராஜதந்திரமா இருக்கும். உயிரோட விட்டா மட்டும் போதும். ஆமா, இவங்க பாரு 2.0 டீமும் ஒரு பெண்குயின் டீம் தான். ஆனா என்ன 55 மேட்ச்ல இவங்க தான் மறந்த பெண்குயின். ஒரு வெற்றி கூட பரவாங்க, அவங்க கூட ஒரு வெற்றி பெற்றாங்க. இவங்க பிடிஎஸ் எங்க காணாம போயிட்டாங்க. இப்பதாங்க பிடிஎஸ் இப்பதாங்க வராங்க. பிடிஎஸ் கிட்ட தண்ணி வண்டி இருக்கு ப்ரோ, பிடிஎஸ் கிட்ட ஒரு தண்ணி வண்டி இருக்கு. ஐயோ, முதல் முறையா பிடிஎஸ் பொறுமையாக சவுண்ட்ல வராங்க. என்ன ஒரு ஐடியா, கண்டிப்பா ஒர்க் ஆகும் தல. நீங்க வேணா எப்பவுமே ராஜேந்திரன் ஜெயிக்கும் தல, நீங்க வேணா போட்டு பாருங்களேன், அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. நீங்க எடுத்துக்கங்க ப்ரோ, எதுக்கு ப்ரோ இதுக்காக எங்களுக்கு கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. சாப்பிடுங்க ப்ரோ. ஆர்ஆர் டீம் கிட்ட ஒரு ஃபைட் பாருங்க. டீம் ஆர்ஆர் 2 ஸ்லாட் 2 வந்துட்டேன். ஆமா, ஸ்டார் கிஸ்ல டீம் கூட சண்டை போட்டுருக்காங்க. இதுகிட்டயா ஷூட்டிங் ரேஞ்ச் கிட்ட போடு. கார்ல ஜம்பிங் போடுறானே, ஜம்பிங் இதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி தெரியுதா? இதெல்லாம் என்ன கணக்கு? நல்லா தான் அடிக்கிறான், ஹெட் ஷாட் கூட இல்ல, அருமையான அடிக்கிறான். ஒரு நாக்கு, ஒரு கில்ல இங்க ஆளே இல்லாத இடத்துல திட்டுக்கிறான். கூட்டிட்டாங்கனா முகிலனே. சாய் பக்கத்துல ஒரு டீம், சாய் பக்கத்துல தின்னு, அங்க பாரு தின்னு, இங்க பாரு நானி தன் சாய் சட்டை பகில் வைத்து எங்க சொல்கின்றான். தின்னு பாரு பாகில பாரு, அங்க பாரு தின்னு. பிரியா கேமிங் பாத்தீங்களா இல்லையா? சென்டர்ல ஹோல்ட் பண்ணி, அதாவது அங்க பாருப்பா அந்த ஜோன் இன்னும் அங்கதான் ஜோன்லயே இருக்கு. அதாவது அவங்களே ஜோன்ல தான் இருந்தாங்க, 4 பேரும் உயிரோடு இருந்தாங்க. எல்லாமே இருந்துச்சு அவங்கள்ட்ட, இல்லாததே கிடையாது. ஜோன்ல தான் இருந்தாங்க.
அவங்களோட தோல்விக்கு காரணம் அவங்களே தான் தவிர வேற யாருமே கிடையாது guys. அவங்க யாருமே கிடையாது. அங்க பாருங்க, இன்னமும் ஸ்கூல் அபார்ட்மெண்ட்ஸ் இன் fucking zone. It is not a classic to take a car and go everywhere. It is a war. ஒரு இடத்துல zone இருந்துச்சுன்னா அங்கதான் இருக்கணும் கடைசி வரைக்கும். zone கிடைக்கிறதே பெருசு. இதுல வேற ஊர் சுற்றுலா வேற சுற்றுலா சொல்றீங்க. சுற்றுலா நீங்க போக 2 பேரை முடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுவும் இப்ப தின்னோப்பில மேல தண்ணி வண்டிக்கு மேல தூக்கிட்டு போறாங்க வாடா அப்படின்னு. தம்பி எங்க இங்கிட்டு அப்படின்னு அவரு தன்சாவை சட்டை பையில் வைத்து அவன் பார்த்து அவரு இது போட்டிருந்தான் இன்ஸ்டாகிராம்ல, தன்சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் சரி. ஆமாடா வார் இது போட்டிருந்தான், வாரோட இது போட்டிருந்தான். அதே பாட்டை போட்டு எவ்வளவு திமிரு இந்த நாளைக்கு பால வர நடந்துருச்சு. மரணவாதி முத்த விட்டுருச்சு. பாத்தீங்கன்னா 2.0 பாத்தீங்கன்னா பெண்கள் விட்ட அந்த இடத்த வந்து இவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. இப்போ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பெண்குயின் அணியாக பெண்குயின் எப்படி மெதுவா இங்க சிக்குன்னு ஓடுவோம் அதே மாதிரி பெண்குயின் ஓடி மாட்டிக்கிச்சு. ஆளா மாற்ற மாட்டேதா மரண மரங்களை முத்தமிட்டது. எஸ்சிஜி டீம் என்ன இருக்காங்க, எஸ்சிஜி டீம்ல 4 பேர் இருக்காங்க. எஸ்சிஜி டீம்ல ஃபைட் நடக்குது, எஸ்சிஜி ஃபைட் நடக்குது. லாஸ்டா ஒருத்தர் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. 4 பேருமே ஊரோட இருக்காங்க எஸ்டிஜில. தானே இவன் வரவங்க எல்லாம் வந்து செக் பண்றாங்க. இப்போ ஒருத்தர் ரோமியோஸ் லைவுக்கு செக்கிங் பேட்டிங் டீம் கேக்குது ஃபர்ஸ்ட்டுங்குது. ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து மறுபடியும் செக்கிங் போடணும் போலயே. பேசாம ஒரு நாள் வாரம் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மேட்சுக்கும் யாரோ சஸ் இருக்கோ கூப்பிட்டு செக்கிங் போட்டு அப்படியே விளையாட வச்சலான் இருக்கேன். எல்லாரும் ஸ்டாண்ட் வாங்க சொல்லிடலாம். எல்லாரும் ஸ்டாண்ட் வாங்க, எல்லாரும் ஸ்டாண்ட் வாங்கிருங்க மறக்காம. எல்லாரும் ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வாங்கிருங்க, நல்லா கச்சிதமா தெரியுற மாதிரி. இவாளோர அணி ரெனால்ட் ஆர்ஆர் டீம் ஆர்ஆர் பாத்தீங்கன்னா ஸ்லாட் 1 எடுக்கிறதுக்காக டீம் ஆர்ஆர் வந்துட்டு இருக்கு. எத்தனை சேஞ்ச் பண்ணிட்ட பாருங்க ப்ரோ, ஒரு தடவை கூட என்ன வெளியே தூக்கி போடல. டீம் ஆர்ஆர் அணி வந்து கொண்டிருக்கு. டீம் ஆர்ஆர் அணி முதல் வெற்றி பெறுமா, சாரி முதல் ஸ்லாட் எடுக்குமா, முதல் ஸ்லாட் எடுக்குமா. அடிச்சா முதல் ஸ்லாட் பா இந்த மேட்ச் ஜெயிச்சா ஸ்லாட் 1. பிடிஎஸ் ஆளுங்கிற ஸ்லாட் 1 எடுக்க முடியாதா? பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டதா, இடி இறங்கி கொண்டு இருக்கிறதா? வெற்றி அவங்களுக்கு இனிமேல் கனவு தானா? எல்லா டீமும் ஸ்ட்ராங்கா விளையாடுறாங்களா? எல்லா டீமும் சஸ்பீசியஸ்ன்றாங்க. என்ன நடக்குது? ஹேக்கர்ஸ் இறங்கிட்டாங்களா? கொம்ப இறங்கிட்டானா? பாப்போம் கைஸ். கன்ஃபார்மா இன்னைக்கு வின் இருக்கு. கன்ஃபார்மா இருக்கா? பாப்போம். எனக்கு இன்னும் அப்படி தெரியல. எல்லா டீமும் கூட ஐயோ பிடிஎஸ் தான் மறுபடியும் ஜோன் பொச்சினிக்கி கைஸ், பொச்சினிக்கி ஜோன் போட்டது. அதாவது இப்ப கூட பெண்கள் இனி வரக்கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். இப்பயும் வரக்கூடாது. கடைசி 10 செகண்ட் இருக்கும் போது இங்க இருந்து கிளம்பணும். எப்படி 2.0 கிளம்புறாங்களோ அந்த மாதிரி. ஆனா 2.0 முந்திரி கட்டத்தானமா இப்பயே கிளம்புறாங்க. பாப்போம் எங்கிட்டு போறாங்கன்னு. வேகம் எடுக்கிறாங்க வேகம் எடுத்து கொண்டிருக்காங்க. கொச்சினிக்கு ஜோனை பார்த்தாலே இவங்க தான் ஜெயிக்கிறது தான் நான் வரும். யார் 2.0வா இல்ல தாமாமா அந்த ஆமா எஸ் ஒரு இதுல பொழிஞ்சிட்டு எனக்கு இந்த மேட்ச்ல அப்படியே தோணுது. ஒரு வெறியான மேட்ச் இருக்குன்னு தான் தோணுது. பாப்போம் லெட்ஸ் see உள்ளே சென்று கொண்டிருக்காங்க கைஸ், உள்ளே சென்று கொண்டிருக்காங்க. ஐவரி பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கான். 2.0 கிட்ட போய் இல்ல பீட்டஸ் கிட்ட போறாங்க. இல்ல பெண்கள் டீம்ல போறாங்க. இல்ல ஐவரி அங்க வேணாம், நம்ம வெற்றி தான் முக்கியம். வாங்க தூக்காதீங்க. இட்ஸ் நாட் a மிஷன் மேட்ச், இட்ஸ் a வார் மேட்ச் அப்படின்னு உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஐயோ ஜோக் டீம் உள்ளார வந்து கையோப்பி ஐயோ போடுறாங்க. வண்டி ஓடிக்கப்படுகிறது. ஐயோ ஒரு திருப்பு ப்ரோ. ஐயோ 2 நாக்கு கிசா நாக்கு ஐவரி நாக்கு டோனி 2.0 சொன்ன மாதிரி முந்திரி கொட்டாய் அணி ஆளா மாத்த மாட்டேது ப்ரோ. ஒரு திருப்பாரு ப்ரோ, ஃபக்கிங் வார் ப்ரோ. இதான் ப்ரோ ஃபக்கிங் வார். ஒரு திருப்பு தப்பா திருப்புனா ஒன்ன போட்டு திருப்புன்னு திருப்பிடுவாங்க ப்ரோ. ஒரே திருப்பு ப்ரோ. அப்படி மேல போகாம கீழே போயிருந்தா தப்பிச்சிருப்பான். உமால மேல என்னடா இருக்குன்னு போடும் ஒரு திருப்பு, அவ்வளவுதான் மரத்தை முத்தமிட்டது. அப்படியே கார் டோம்னு உடைஞ்சு கைஸ். அடுத்த செகண்ட் டோனி மாட்டிடுறாங்க. டோனிக்கு அவன் மாட்டிடுறாங்களா? சாக்கோ வந்துட்டான். பூனா ஞாபகம் போறாங்களா? சாக்கோ நாக்கு டோனி மட்டும் தான் இருக்கான். டோனி தான் பண்ணலாம். ஒரு நாக்கு அவ்வளவுதான் மரண முத்தமிட்டது. மரண மகளை புடிச்சு
சும்மா அப்படியே பின்னாடி டயரை எடுத்து சூத்தாம்பட்டில உம்மா அப்படின்னு கொடுத்துட்டு மரணத்தை ஊத்த விட்டாரு 2.0 கொடுத்தது பாரு. எத்தனை வாட்டிடா டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? ராதிக்கு இல்லாம அவங்களுக்கு ஜோன் எப்ப எடுக்கணும், எங்க எடுக்கணும், எப்படி போகணும்னு தெரியல கைஸ். அவங்களுக்கு தெரியல. they are struggling without ராட்ரிக் இல்லாம அங்க எப்படி சாய் இல்லாம அங்க வேலை ஆகலையோ அந்த மாதிரி ராட்ரிக் இல்லாம அங்க வேலை ஆகவில்லை ஆகவில்லை. பிடிஎஸ் பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்காங்க. பிடிஎஸ்ல சாய் பாத்தீங்கன்னா காரை எடுக்க முடியலன்னு கதவெல்லாம் உடச்சு எடுத்துட்டாங்க. காரை எடுத்துட்டாங்க. பொறுமை காக்குறாங்க. பொறுமையோட உச்சகட்டத்துல இருக்காங்க. ஜோனோ இப்ப இங்க பிடிஎஸ் கிட்ட போட்டுச்சுனா வேரியா இருக்கும். அவ்வளவுதான். எல்லாரும் இங்க வரணும். மேல புடிச்சுறான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see guys. ப்ரோ அந்த வண்டி லைட்டா சறுக்குச்சு ப்ரோ. அப்படி சறுக்குன அடுத்த நிமிஷம் அந்த வண்டி வேறு எப்படி டொம்முனுச்சு ப்ரோ. மொத்தம் 4 பேரும் இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர் எல்லாம் தண்ணி டீரஸ் போட்டு பொறந்துக்கிறானுங்க ப்ரோ. ஸ்டார்டிங் பஸ்டல் வேலையா போயிருவாங்க. அதனால இல்ல. சாய் பாத்தீங்கன்னா ஜோன் போய் அந்த போட்டுருச்சு. ஜோன் வந்து பாத்தீங்கன்னா சிம்பா ரொம்ப கடந்த தோல்விக்கு பழி தீர்க்க களமிறங்கும் மும்பை. அடிக்கிறாங்க. அந்தக்கு போவாதீங்க சரியா? நீங்க நாக் அவுட் ஆயிட்டீங்கன்னா ஹால மரணம் நம்மளை முத்தமிட்டுரும் அப்படின்னு இன்னொரு சூப்பர் காரியர் தூக்கி போட்டுச்சு கைஸ். சாரன்னா சாப்பிட்டு இருப்பான் போல. தூக்கி போடக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருவேளை கடைசி தூக்கி போட்டுச்சா? அப்படியா? ஓகே அப்புறம் ஒண்ணு பிரச்சனை. அப்ப தூக்கி போட மாட்டேங்குது. நீ அவ்வளவா மாத்தத்துல போடப்பா. நாங்க எல்லா டீமும் பாக்குறோம்ல. கமெண்ட்ரினால எல்லா டீமும் பாக்குறோம். எங்கெங்க டீம் இருக்கு, என்னென்ன பண்றது எல்லாமே பாக்குறோம். சூப்பர். நீ போவதடா. அங்க அடிக்கிறாங்க. காப்பாத்துறா. இருக்குடா நம்ம இன்னும் 23 மீட்டர் குண்டுலாம் போடுறாங்க. மேல இருந்து வண்டி வெடிக்க போகுது. அப்படியே அடிக்கிறாங்கடா. இங்க போடுற மேல அடிக்கிறாங்க. கவர் கொடுங்கடா. ஸ்மோக் போடுங்கடா. புகை வீசுங்கடா. ஒரு பெண் கோயில் ஒரே ஒருவன் 3 பேரு மட்டும் நீங்க அருமையா காப்பாற்றுறீங்க. நீங்க திறமையான வேற மாதிரி நீங்க மாஸ்டர்ஸ்ல காப்பாற்றப்பட்டான். கேப்டன் காப்பாற்றப்பட்டான். படி மாஸ் படி இன்னும் மடி தூக்கி போட்டுச்சு. ப்ரோ என்ன இப்படி பண்ணிடுச்சு? படி வேற மாதிரி படி சூப்பர் படி. நீங்க என்ன ப்ரோ என்ன இப்படி தூக்கி போடுது? எம்பி தான் போடும் போல. சூப்பர் மறுபடியும் அடிக்கிறாங்க. சாய் பாத்தீங்கன்னா 4 பேரு பிடிஎஸ்ல 4 பேரு தரமாகறாங்க. ஈஸ்வா கேமிங் கோஸ்டோபி அந்த மாதிரி ட்ரோல் பாத்தீங்கன்னா 4 பேரு ஜோனுக்குள்ள போகணும். ஆனா ஜோனுக்குள்ள போன எஸ்டி டீம் ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் காப்பாத்துறாங்களா? மறுபடியும் மாஸ்டர் ஸ்லேயர் மட்டும் தான் அந்த டீம்ல. மாஸ்டர் ஸ்லேயர் மட்டும் தாங்க. மாஸ்டர் மட்டும் தான் ப்ரோ ஆள பண்ண மாட்டேன். மீதி எல்லாருமே அடி வாங்கியோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் சாவ மாட்டேன். இங்க செத்தா யாரும் லூட் எடுக்க முடியாது. நம்ம உள்ள போய் சாவலாம் அப்படின்னு. அங்க இருந்து சாய் பாத்தீங்கன்னா நேடு விடுறான். மறுபடியும் மேல இருந்து யாரோ குண்டு போடுறாங்கடா. குண்டு உள்ள போதா? இல்ல போடல. கேப்டன் சும்மா இல்லாம பெட்டரா இருக்க டீமை பாக்குறது இவங்க பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. சிம்பா ஜும்பா டீம்ல பாத்தீங்கன்னா 4 பேர் இன்னும் பொறுமையா இருக்காங்க. ஜோன் அவங்களுக்கு தான் இருக்கு. சொல்லப்போனா இந்த ரிட்ஜ வந்து உண்மையாலுமே இருக்கிறதுல கஷ்டமான ரிட்ஜ் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரிட்ஜ் தான். இந்த ரிட்ஜ் தான் மோஸ்ட் டிஃபிகல்ட் ரிட்ஜ். இந்த ரிட்ஜ்ல வந்து மேல ஏறினாவே எல்லாருக்குமே ஆங்கிள் தெரியும். அதனால இதுல இருந்து மீண்டு வருவாங்களா பாப்பாங்க. மீண்டு வர முடியுமா தெரியல. இந்த மொபைல் டீம் இங்க பாருப்பா. என்ன சொன்னீங்க? மொபைல் டீம்ல 4 பேர் இருக்காங்க. எஸ்டிஜில 4 பேரா? எஸ்டிஜில 3 பேரு. இங்க பாரு 6வது டீம்ல 3 பேரு. 6வது டீம்ல 3 பேர் ஸ்பிட் அப். வெரியான ஜோன்.
இங்க மோட்டார் அவ்வளவுதான் மறுபடியும் இல்ல தூக்கிறாங்க பீட்டஸ் மல்டிபிள் ஷாட் சொல்லுது அவங்க ஒரு மிகப்பெரிய தவறு கோஸ்ட் ஓபி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நினைக்கிறானா மிகப்பெரிய ஒரு தவறு உற்சாகம் மொபைல் பீட்டஸ் கிட்ட போறது மிகப்பெரிய ஒரு தவறு 1 HP ஓடிறாங்க ஐயோ மொபைல் பிட்டஸ் காணாம போயிடுச்சு இல்ல ப்ரோ உடைக்க தவறு இல்ல நானி பண்றாங்க ப்ரோ மொபைல் பீட்டஸ் நானி பண்ணி கொள்றாங்க பரண மரலை முத்த விட்டது உம்மா கொடுத்தது சாய் 3 கில்லு பேரு ஒரு 3 கில்லு ஈஸ்வா 2 கில்லு ப்ரோ ஈக்குவலா விளையாடுறானுங்க ப்ரோ இவங்க ஈக்குவலா 4 பேருமே 4 கன்ஸ் ப்ரோனுங்க அவர் இழுக்கப்பட்டதுன்னு பார்த்தா ரேர் அவுட் பண்றான் ப்ரோ ஒரு டீம்ல மட்டன் மட்டும் இருக்காங்க மட்டன் ப்ரோ நம்மளோட உயிர் கண்டிப்பா நம்ம யாருக்காவது ஒருத்தர் நல்லது செஞ்சுட்டு தான் சாகணும் எடுத்துட்டு போய் சிம்பா டீம்ல கூட பொட்டியை கொடுத்து செத்துருங்க பெண்குயின் ஜே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சாய் பேசல நாக்கோட்டு இது ஒரு மரணத்தை மொத்தம் போடுவான் இல்ல காப்பாத்துங்க பெண்குயின் அணியை தாண்டி OGBTS வரலாமா சிம்பா கும்பா ரம்பா மும்பா மம்பா அணில 4 பேரு எஸ்டில எத்தனை பேரு எஸ்டில ஒரே ஒருத்தன் எஸ்டி ஸ்லாட் ஒன் ஹோல்ட் பண்றாங்க ரெண்டு பேர் தூக்கிட்டாங்க அருமையா ஆடுறாங்க கோஸ்டிக்கு அடுத்த நிமிஷம் மறுபடியும் அடுத்து வேற பண்றாங்க சாய் மறுபடியும் நாக் அவுட் ஸ்காய தூக்கிட்டான் இல்ல அகால மரணம் அவங்க டீமோட ஐஜில் மரணத்தை முத்தாமிட்டான் கைஸ் லெட்ஸ் சீ மட்டன் ப்ரோ இன்னும் யாரும் பார்க்கவே இல்லனா மட்டன் இன்னும் பார்க்கல ரெண்டாவது வந்து கோஸ்ட் ஓபி ஒரு தவறு இழுச்சிட்டு இருக்கான் மட்டன் வந்து கோஸ்ட்ல தூக்க போறேன்னு நினைக்கிறேன் ப்ரோ நம்ம பிளேஸ்மென்ட் வரணும் ப்ரோ நம்ம டாப் 5 வந்தாவணும் ப்ரோ பொறுமையா போங்க ப்ரோ பொறுமையா ஹீல் பண்ணுங்க ப்ரோ நம்மளால முடியும் ப்ரோ 6 பாயிண்ட் தான் ப்ரோ ஹையஸ்ட் வின்ஸ்ல நமக்கு பாயிண்ட் வந்தே ஆகணும் ப்ரோ அப்படின்னு பேசிட்டு ஸ்டூபர்ல உள்ள போறாங்க மட்டன்ல உள்ள போக முடியுமா மட்டன்ல சிங்கட்டோல் ஆல்ரெடி நாக்ல இருக்கான் கோஸ்ட் ஓபி ஸ்மோக் போட்டுட்டு இருக்கான் உள்ள வராங்க யாரும் பாக்குற போற கேட்டுச்சா புட்ஸ்அப் கேட்டுச்சா இல்ல கோஸ்ட் ஓபி புட்ஸ்அப் கேக்கல புட்ஸ்அப் கேக்கல கோஸ்ட் ஓபி புட்ஸ்அப் கேக்கல மிக கோஸ்ட் ஓபி நாக்கோட்டே மட்டன் ஒரு பெரிய வேலையை காட்ட போறான் மட்டன் வந்து கொண்டிருக்கான் ஐயோ வெரியான ஒரு கம்பேக் Are you serious? No one HP. Point HP. ஈஸ்வா தரமான ஒரு கேம் பிளே போட்டான். ஈஸ்வா is emerging guys. ரோஸ் தூக்குறாங்க. சிம்பா நேடு போறான். சிம்பா பாரா எகிரி நேடு போறான் பாரா. சிம்பா எகிரி நேடு போறான் பாரா. ஓமா சிம்பா ரும்பா கும்பா ஜும்பா மம்மாட முடிஞ்சா அடிங்கடா. சிம்பா மறுபடியும் பீட்ஸ் உடைப்பானா. மறுபடியும் உடைப்பானா. ஈஸ்வா மறுபடியும் ஒரு மோட்டர் போடுறான். அகால மரணமா. ஐயோ இந்த கால் வராங்க. அகால மரணம். மரணம் ஒரே ஒருத்தன். பீட்ஸ்ல 3 பேரு. முதல் மேட்ச் வெற்றியா. ஸ்லாட் ஒன் எடுக்கறாங்களா. ஸ்லாட் முடிச்சா 3v3. நாக்கு 3v3 ஜோன் வருது. இல்ல கோஸ் நாக்கு. ஈஸ்வா மட்டும் இருக்கான். 1v2 பண்ண முடியுமா? மறுபடியும் நாக்கு. மறுபடியும் பீட்டஸால ஃபினிஷ் பண்ண முடியல. மறுபடியும் பீட்டஸால ஃபினிஷ் பண்ண முடியல. BTS is on a losing strike guys. BTS is on a losing strike. அவங்களால மறுபடியும் ஃபினிஷ் பண்ண முடியல. அவங்க டீம்ல 4 பேர் இல்ல. மறுபடியும் ஈஸ்வா கடைசி வரைக்கும் போராடுறான். அவங்களால பினிஷ் பண்ண முடியல கைஸ். இது ஒரு ஈஸி வின்னா. அவங்களுக்கு ஜோனை எடுக்கல, மிஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் STG க்கு தான் ஸ்லாட் 1 இருக்கு.